children, welcome back to our channel Ribika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 3 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங், திங்க் அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சம் உங்களுக்கானே அவங்களே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. 325 இஸ் மோர் தென் 235 பிகாஸ் தான் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைட் வந்து அதோட ப்ராப்பர் ரீசன் இருக்கும், அதோட நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ 325 வந்து மோராக இருக்குது 235 விட. கரெக்டாக? ஏன் மோராக இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிஜிட்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே 300s இருக்குது, இங்கே 200s தான் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே ரீசன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 325 has 300s and 235 has only 200s. நெக்ஸ்ட் பி சம் நம்ம தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 235 is less than 523 because ஏன் லெஸ் தென்னாக இருக்குது 235 523 விட? Because 235 has 200s and 523 has 500. ஏன்னா நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியுது பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிஜிட் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே 200s தான் இருக்குது, பட் இங்கே 500s இருக்குது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக எங்கே இருக்குது இங்கே ஸ்டேட்மெண்ட்? இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 235 has 200s and 523 has 500s. நெக்ஸ்ட் பாருங்கள். 157 is more than 153 because என்ன ரீசன் சொல்லலாம்? இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 157 and 153 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் சேம், செகண்ட் டிஜிட் சேம். கரெக்டாக 1 இருக்குது, 5 இருக்குது. ஸோ தேர்ட் டிஜிட் தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இங்கே வந்து 7 ones இருக்குது, இங்கே ஜஸ்ட் 3 ones தான் இருக்குது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. 157 and 153 both have 100 and 5 tens each. ரெண்டுலேயுமே 100 தான் இருக்குது, ரெண்டுலேயுமே 5 tens தான் இருக்குது. பட் 157 has 7 ones, 153 has 3 ones. அதனால தான் 157 எப்படி ஆயிடுச்சு? மோர் ஆயிடுச்சு when compared to 153. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 432 is more than 423 because 432 and 423 both have 400s. 432 has 3 tens, 423 has 2 tens. ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பர்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து சேமாக இருக்குது. ஸோ போத் ஹேவ் 400s. ஓகே, அப்போ நம்ம செகண்ட் டிஜிட் கம்பேர் பண்ணுறோம். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 3 tens 2 tens, which one is bigger? 3 tens தான் பிக்கர் நமக்கு. அதனால தான் 432 வந்து மோர் ஆயிடுச்சு when compared to 423. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 329 is less than 392 because இந்த ஆன்சர் சொல்லலாம். இங்கே இருக்குது, டாப்பில் இருக்குது. கரெக்டாக? 329 is less than சொல்லியிருக்காங்க. அப்போது ரெண்டுக்குமே நீங்கள் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். 329 and 392 both have 300s. 329 has 2 tens. 392 has 9 tens. ஓகேவா? 100s பிளேஸில் ரெண்டுக்குமே 300s தான் இருக்குது. ஸோ 10s பிளேஸ் போய் பார்க்குறப்போ இங்கே 2 tens இருக்குது, இங்கே 9 tens இருக்குது. 329 has just 2 tens. பட் 392 has 9 tens. அதனால தான் என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்து லெஸ் தென் ஸ்டேட்மெண்ட் வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 329 is less than 392. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? லாஸ்ட் ஒன் பாருங்கள். 110 is more than 11 பிகாஸ் இது ஈஸியாக தெரியும். இது ஒரு 2 டிஜிட் நம்பர், இது ஒரு 3 டிஜிட் நம்பர். எப்பயுமே 2 டிஜிட் நம்பரை விட 3 டிஜிட் நம்பர் பிக் நம்பர், உங்களுக்கே தெரியும்.
ஓகே இப்போ இது எங்கே மேட்ச் பண்ணுவீங்க? இங்கே 110 இருக்கு. has 100 and 11 has no hundreds, 0 hundreds. ஓகேவா? 110 கிட்ட ஒரே ஒரு 100 இருக்கு. பட் 11 ஹேஸ் நோ ஹண்ட்ரட்ஸ். ஹண்ட்ரட்ஸ் அப்படின்றதே இல்லை அங்கே. 0 ஹண்ட்ரட்ஸ் இருக்கு. அதனால 110 இஸ் மோர் தென் 11. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மேட்ச் த ஃபாலோயிங் நீங்களும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். சர்க்கிள் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் ஈச் ரோ. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி ஸ்மாலஸ்ட் நம்பர் பிக்கஸ்ட் நம்பர்லாம் கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து சம் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ சம் பாருங்கள். 374, 473, 347, 437. ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டிஜிட் கம்பேர் பண்ணி பாருங்கள் எல்லா நம்பர்ஸ்க்குமே. 3, 4, 3, 4. நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் தானே வேணும், கரெக்டாக? ஸோ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் 4 வந்து கட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அது பிக் நம்பர் தான். ஸோ இந்த ரிமைனிங் 2 நம்பர்ஸ் தான் கம்பேர் பண்ண போகிறோம். 374, 347. இதில் இது ஸ்மாலஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமாக இருக்குது. ஓகே, செகண்ட் டிஜிட் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது. விச் ஒன் இஸ் ஸ்மால்? 4. அப்போ இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 239, 123, 321, 456. இதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் கம்பேர் பண்ணுங்கள். 2, 1, 3, 4. இதில் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டிஜிட்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதில் எது ஸ்மால்னு பாருங்கள். 1, 2, 3, 4 இருக்குது. 1 தானே ஸ்மால். ஸோ 123 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பாருங்கள். சர்க்கிள் த கிரேட்டஸ்ட் நம்பர் இன் ஈச் ரோ. ஸோ ஸ்மாலஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ கிரேட்டஸ்ட் பண்ணலாம். ஏ சம் பாருங்கள். 466, 437, 439, 447, 483. ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் கம்பேர் பண்ணுறேன். எல்லாமே சேமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் டிஜிட் கம்பேர் பண்ணுறேன். 6, 3, 3, 4, 8. விச் ஒன் இஸ் பிக்கர்? 6 இருந்துச்சு, 3 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 8 இருக்குது. எது பிக்? 8 தான் பிக். அப்போ 483 இஸ் த பிக்கஸ்ட் நம்பர், இல்லை கிரேட்டஸ்ட் நம்பர். எல்லாம் சேம் தான். ஓகேவா? ஸோ சர்க்கிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். 464, 387, 423, 256, 348. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் கம்பேர் பண்ணுங்கள். 4, 3, 1, 2, 3. ஸோ இதில் எது பிக்காக இருக்குது? 4 தான் பிக்காக இருக்குது. 464 இஸ் த பிக்கஸ்ட் நம்பர், இல்லை கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ சர்க்கிள் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோஸை ஹைப் பண்ணிடுங்க.